குட் மார்னிங். பாடம் 6 மின் அளவை கருவிகள். மின் அளவை கருவிகள் பகுதி 1 பார்க்க போறோம் இன்னைக்கு. இதுல மின் அளவை கருவிகளை பத்தி ஒரு அறிமுகம், மின் அளவை கருவிகளின் பொதுவான வகைப்பாடு, காட்டும் கருவிகளின் சுழற்றுமை, இயங்கும் தத்துவத்தை பொறுத்து மின் அளவை கருவிகளின் வகைகள். பொதுவா மின் அளவை கருவிகள் அப்படின்னா மின்சாரம் சம்பந்தப்பட்ட வைகளை அளக்கிறதுக்கு பயன்படுத்தக்கூடிய கருவிகள். மின்சார சம்பந்தப்பட்டவைகளை அளக்கிறது. மின்சாரத்துல அழுத்தம் இருக்குது, திறன் இருக்கு, ஆற்றல் இருக்கு, இதெல்லாம் நம்ம அளக்கிறதுக்காக பயன்படுத்தக்கூடிய கருவிகளை பத்தி தான் இன்னைக்கு பார்க்க போறோம். அறிமுகம். அளவீடு என்பது ஒரு செயல் அல்லது அளக்கப்பட வேண்டிய அளவிற்கு ஒரு தரநிலையாக தேர்ந்தெடுக்கப்பட்ட அளவுகளுடன் ஒப்பிடுவதாகும். அளவீடு என்பது ஒரு செயல். செயல்னா என்ன? ஒரு செயல் நடக்கும், ஒரு அளவீடு. இப்போ நம்ம ரொம்ப சிம்பிள் எக்ஸாம்பிள் வச்சுக்கிட்டோம்னா வெயிட் பார்க்குறோம். இப்போ வெயிட்ல ஏறினோம்னா அந்த முள் தள்ளி போய் ஒரு இடத்துல நிற்கும். அதில் 90, 80ன்னு காட்டும். அப்போ அதுதான் நமக்கு வெயிட் அப்படிங்கிறது நம்ம சொல்கிறோம். அதுதான் அது ஒரு செயல். சிம்பிள் எக்ஸாம்பிள் அதுதான். அதே மாதிரி தான் இந்த அளவீடு கருவிகளை நான் சொல்கிறேன். ஒரு தெரியாத அளவை அளவீட்டு அளவுடன் அல்லது தர அளவுடன் ஒப்பிட பயன்படுத்தப்படும் ஒரு கருவியை அளவீட்டு கருவி என்கிறோம். ஒரு தெரியாத அளவை அளவீட்டு அளவுடன் அல்லது தர அளவுடன் ஒப்பிட பயன்படுத்தப்படும் ஒரு கருவியை அளவீட்டு கருவி என்று அழைக்கிறோம். இது நம்ம பயன்படுத்தக்கூடிய நம்ம லேபிள அல்லது நமக்கு இந்த வருஷம் நமக்கு பயன்படுத்தக்கூடிய கருவி, இந்த டேப்ல பயன்படுத்தக்கூடிய கருவின்னு பார்த்தோம்னா மின் அழுத்தமானி, மின்னோட்டம், மின் திறன், மின் ஆற்றல், இதெல்லாம் அளவிட பயன்படுத்தக்கூடிய கருவி மின் அளவை கருவி என்று அழைக்கிறோம். இங்கிலீஷ் சொன்னோம்னா வோல்ட் மீட்டர், அம்மீட்டர், வாட் மீட்டர். படத்துல நீங்க பாக்குறது இந்த ஏன்னு போட்டுக்கிறது அம்மீட்டர். அது அம்மீட்டருக்கு சிம்பிள் ஏ, அம்மீட்டர் ஏ அப்படின்னு சொல்லுவோம். வோல்ட் மீட்டர்னா வி ஃபார் வோல்ட். இந்த ஏ ஃபார் அம்மீட்டர், வி ஃபார் வோல்ட் மீட்டர். இந்த டபிள்யூன்னு போட்டுக்கிறது பாட் மீட்டர். இந்த மீட்டர்கள்லாம் நம்மளுடைய இஎம்ஐ லேப்ல இருக்கு. இந்த கருவிகள்ல அளவிடப்படும் மின் அளவை பொறுத்து பெயரிடப்படுது. அவ்வளவுதான். இந்த கருவியில நம்ம என்ன அளவு எடுக்கிறோமோ அதை வச்சு இந்த பெயரிடப்படுது. மின் அழுத்தம், மின்னோட்டம், மின் திறன், மின் ஆற்றல் ஆகியவற்றை அளவிடும் கருவி முறையே பார்த்தோம்னா மின் அழுத்தமானி, மின்னோட்டமானி, மின் திறன் அளவி மற்றும் மின் ஆற்றல் மானி, இதெல்லாம் சொல்லலாம். இந்த மின் அளவை கருவிகளின் பொதுவான வகைப்பாடுன்னு பார்த்தோம்னா தனிநிலை கருவிகள் மற்றும் துணை கருவிகள். தனிநிலை கருவிகள் மற்றும் துணை கருவிகள். தனிநிலை கருவின்னா தனிநிலை கருவிங்கிறது என்னன்னு பார்த்தோம்னா அளக்கப்பட வேண்டிய அளவை அவற்றின் நிலை மற்றும் முள் விலகல் ஆகியவற்றை பொறுத்து அளவிடும் கருவி தனிநிலை கருவி என அழைக்கப்படுகிறது. இதன் அளவை வேறு அளவு கருவிகளுடன் ஒப்பிட்டு பார்க்க தேவையில்லை. இப்போ ஒரு அளவு எடுத்துட்டோம்னா, இப்போ உதாரணத்துக்கு வோல்ட் மீட்டர்ல அளவு எடுத்தோம்னா இப்போ 230ன்னு காட்டுனா 230 தான், அதுதான் அளவு. இதை இன்னொரு இதுல போய் ஒப்பிட தேவையில்லை. இதுதான் தனிநிலை கருவி அப்படின்னு சொல்றது. எடுத்துக்காட்டு பார்த்தீங்கன்னா திசை மாறும் கால்வினாமானி அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து இதுல பார்த்தோம்னா துணை கருவிகள். அளக்கப்பட வேண்டிய மின் அளவை குறிமுள் விலைகளில் நேரடியாக காண்பிக்கும் கருவிகள். இது துணை கருவி என்ன அழைக்கப்படுகிறது. மொத்தத்தில் துணை கருவின்னு பார்த்தோம்னா நம்ம பயன்படுத்துறது எல்லாமே துணை கருவின்னு தான் சொல்றோம். அளக்கப்பட வேண்டிய மின் அளவு குறிமுள் விலைகளில் நேரடியாக காண்பிக்கும் கருவிகள். இந்த குறிமுள் காண்பிக்கக்கூடிய கருவின்னு பார்த்தோம்னா மின் அழுத்தமானி, மின்னோட்டமானி, மின் திறன் அளவிகள், இதெல்லாம் சொல்லலாம். இதெல்லாம் தனிநிலை கட்டுப்பாட்டோட தனிநிலை கருவின்னு சொன்னோம்ல, அதுல அந்த கட்டுப்பாட்டோட இயங்கும். துணை கருவிகளை மூன்று வகையா பிரிக்கலாம். காட்டும் கருவிகள், தொகுப்பும் கருவிகள், பதிவு கருவிகள். காட்டும் கருவி, தொகுப்பு கருவிகள் மற்றும் பதிவு கருவிகள். இந்த காட்டும் கருவிகள் வகைகள்ல தான் நம்ம பயன்படுத்தக்கூடிய கருவிகள்லாம் வந்துடும். மின்னோட்டமானிகள், மின் அழுத்தமானிகள்,
திறனளவிகள் இதெல்லாம் வந்து காட்டும் கருவிகளை வந்துடும் நம்ம பயன்படுத்துறது, நம்ம லேபிள பயன்படுத்த போறோம். குறிமுள் நகர்ந்து அளவை காட்டும் கருவி. குறிமுள் இந்த முள்ள ஆடுறத வச்சுதான் வந்து எல்லாமே வந்து நம்ம வந்து ரீடிங் எடுக்க போறோம். முள்ள ஆடுறத வச்சு உதாரணத்துக்கு 1 ஆம்ஸ், 2 ஆம்ஸ், 3 ஆம்ஸ் அல்லது 200 வோல்ட், 140 வோல்ட், 240 வோல்ட் அப்படிங்கிற அந்த முள் வந்து போய் எங்க நிக்குதோ அதை வச்சுதான் நம்ம வந்து இந்த அளவீட எடுக்க போறோம். தொகுப்பு கருவிகள்னு பார்த்தோம்னா ஒரு குறிப்பிட்ட கால அளவில் செலவிடப்படும் மின் ஆற்றலின் அளவிட இக்கருவிகள் பயன்படுத்தப்படுது. குறிப்பிட்ட கால அளவில், இப்போ குறிப்பிட்ட கால அளவுன்னு பார்த்தோம்னா ஒவ்வொரு குறிப்பிட்ட காலம் 1 hour, 2 hours, half an hour, அந்த ஹவர்ஸ் கணக்குல எவ்வளவு பயன்படுது அப்படிங்கிறத தொகுப்பு கருவின்னு சொல்றோம். எடுத்துக்காட்டுன்னு பார்த்தோம்னா ஆற்றல் மானி, ஆம்பியர் மானி, ஆம்பியர் மானி, ஆற்றல் மானிங்கிறது வந்து ஒரு குறிப்பிட்ட கால அளவுல செலவிடப்படும் மின் ஆற்றல் அளவை சொல்லலாம். அடுத்து பார்த்தோம்னா பதிவு கருவிகள். ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் மாறிக்கொண்டே இருக்கும் அளவை தொடர்ந்து பதிவு செய்யும் கருவிகள் பதிவு கருவிகள் என்ன அழைக்கப்படுது. ஒரு குறிப்பிட்ட கால அளவுல இப்போ 1 மணி நேரத்துல இந்த பதிவு கருவி வந்து எப்படி மாறி மாறி அளவு காட்டுது அப்படிங்கறத சொல்றதுதான் பதிவு கருவிகள் அப்படின்னு சொல்றோம். இந்த பதிவு கருவிகளுக்கு நம்ம பெஸ்ட் நம்ம எக்ஸாம்பிள்னு பார்த்தோம்னா எலக்ட்ரோ கார்டியோகிராம், இசிஜின்னு சொல்லுவோம். எலக்ட்ரோ கார்டியோகிராம் இயந்திரம் அல்லது அழுத்தம் மற்றும் வெப்பநிலை பதிவு கருவிகள், பிரஷர், நம்ம சொன்ன பிரஷர் அல்லது தெர்மோமீட்டர்ஸ் அந்த மாதிரி எல்லாம் சொல்லலாம். மாறிக்கொண்டே இருக்கும் ஒரு குறிப்பிட்ட கால அளவு. இப்போ உதாரணத்துக்கு நமக்கு வந்து பிரஷர் பார்க்கணும்னா கட்டி பார்ப்பாங்க, கையில கட்டி வைப்பாங்க, அதெல்லாம் வந்து மாறிக்கிட்டே இருக்கும். ஒரு குறிப்பிட்ட நேரம் மாறிக்கிட்டே இருக்கும். அது ஒரு குறிப்பிட்ட நேரம் வந்தோம்னா அது எவ்வளவு இருக்கு அப்படின்னு காட்டுறது. அதே மாதிரி தான் இசிஜின்னு சொல்றோம், எலக்ட்ரோ கார்டியோகிராம் இயந்திரம் அப்படின்னு சொல்றது. நீ பார்த்துருக்கலாம், நம்ம வீடுகள் யாருக்கா செக் பண்ணியிருப்பாங்க, பார்த்துருக்கலாம். இசிஜி இப்போ செக் பண்ணுவாங்க. அதாவது நம்ம இதயம் வந்து எவ்வளவு நேரம் துடிக்குது அதை வந்து ரீடிங் பண்றது அப்படி கண்காணிக்கிறதுக்கு ஒரு இயந்திரம் தான் அது இசிஜி மிஷின் அப்படின்னு சொல்றது. இந்த படத்துல பாக்குறது அந்த மிஷின்கள் தான். பொதுவா மின் அளவை கருவியின் வகைப்பாடுன்னு பார்த்தோம்னா மின் அழுத்தமானி, மின்னோட்டமானி, ஓமீட்டர், திறன் அளவி, வாட் மணி மீட்டர், திறன் காரணிமானி, அலைவு வேகமானி, இதெல்லாம் நம்ம வந்து மின் கருவியின் பெயர். இந்த அளவிடப்பட அளவுன்னு பார்த்தோம்னா அது பக்கத்திலே போட்டிருக்கு. மின் அழுத்தமானில மின்னோட்டம், அதாவது மின் அழுத்தம் பார்க்கலாம். மின்னோட்டமானில மின்னோட்டம் பார்க்கலாம். ஓம் மீட்டர்ல மின் தடை எவ்வளவு இருக்குன்னு பார்க்கலாம், ஓம் மீட்டர். திறன் அளவி, அதாவது மின் திறன் பார்க்கலாம். வாட் மணி மீட்டர்ல மின் ஆற்றல் பார்க்கலாம். திறன் காரணி மானில பார்த்தோன்னா திறன் காரணி மானி பார்க்கலாம். அலைவு வேகமானில அலைவு வேகம் பார்க்கலாம். இதெல்லாம் வந்து அந்த கருவியின் பெயர், அதுல என்ன அளவிடப்படும் அளவு அப்படின்னு போட்டிருக்கு இந்த மீட்டர் இது அட்டவணையில. காட்டுங்கருவியின் சரியான இயக்கத்திற்கு கீழ்கண்ட 3 வகையான சுழற்றுமைகள் தேவைப்படுகிறது. காட்டுங்கருவியில வந்து பார்த்தோம்னா 3 வகையான சுழற்றுமைகள். 3 வகையான சுழற்றுமைனா விலகச் சுழற்றுமை, கட்டுப்படுத்தும் சுழற்றுமை, ஒடுக்கல் சுழற்றுமை. அதாவது இந்த முள்ளு விலகி சேர்றது அல்லது கட்டுப்படுத்துறது, ஒடுக்கல் சுழற்றுமை. இதைத்தான் வந்து 3 வகை சுழற்றுமைகள் சொல்றாங்க. விலகச் சுற்றுமை அப்படிங்கிறது பார்த்தோம்னா இந்த விசையானது கருவியின் குறிமுள்ளை 0 நிலையிலிருந்து நகர செய்ய தேவைப்படுகிறது. மின்னோட்ட விளைவுகளின் அடிப்படையில் இந்த விசை ஏற்படுத்தப்படுகிறது. மின்னோட்ட விளைவுகளின் அடிப்படையில் தான் இந்த விசை வந்து செய்யப்படுது. அதாவது மின்சாரம் கொடுத்தாதான் செயல்படும். அதாவது 0 நிலையிலிருந்து அந்த முள்ளு வந்து எந்திரிக்கும். விலகச் சுற்றுமை அப்படிங்கிறது. கட்டுப்படுத்தும் சுற்றுமை அப்படின்னு பார்த்தோம்னா கட்டுப்படுத்தும் சுற்றுமையானது காட்டும் கருவியின் விலக விசையானது அளக்கப்படும் அளவின் விகிதசாரத்தில் இருப்பதை உறுதி செய்ய பயன்படுத்தப்படுகிறது. கட்டுப்படுத்தும் அமைப்பில் உருவாகும் கட்டுப்படுத்து விசையானது விலக விசையை எதிர்த்து கொண்டே இருப்பதால் இவ்விரண்டு விசையும் சமப்படும் இடத்தில் குறிமுள் நிறுத்தப்படுகிறது. மின்சாரம் துண்டிக்கப்பட்டவுடன் குறிமுள் மீண்டும் பழைய நிலைக்கு வருவதற்கு இவ்விசையே தான் காரணம். அதாவது அந்த நீ வெளிப்படையாக மீட்டரை பார்த்திருக்கலாம், வெளிப்படையா மேலோட்டம் பார்த்திருக்கலாம். உள்ளக என்ன நடக்குது அப்படிங்கறத இந்த விஷயத்தான் சொல்றாங்க. சுழற்றுமைங்கிறது உள்ள என்ன நடக்குது, குறிமுள் எப்படி நகருது, அதை கட்டுப்படுத்துதா அல்லது விலகி செல்லுதா அப்படிங்கிற தான் உள்ள சொல்லியிருக்காங்க.
உள்ள என்ன நடக்குது அப்படிங்கிற அந்த விஷயத்தான் இப்ப சொல்லிட்டு வர்றோம். கட்டுப்படுத்தும் கருவிகள். அடுத்து கட்டுப்படுத்தும் கருவிகள் இரு வகைப்படுத்துறாங்க. வில் கட்டுப்பாடு மற்றும் ஈர்ப்பு விசை கட்டுப்பாடு. வில் கட்டுப்பாடு மற்றும் ஈர்ப்பு விசை கட்டுப்பாடு. ஸ்பிரிங் கண்ட்ரோல். வில் கட்டுப்பாடுனா ஸ்பிரிங் கண்ட்ரோல். பாஸ்பர் வெண்கலத்திலான 2 முடி ஹேர் ஸ்பிரிங்ஸ், முடி வில்கள் தேவையான கட்டுப்படுத்தும் விசையை அளிக்கின்றது. 2 முடி வில்களும் எதிரெதிர் திசையில் செயல்படும் விதமாக செயல்பட அமைக்கப்பட்டிருக்கும். 2 முடி விலகல்களின் உள் முனைகள் ஊடச்சுடன் இணைக்கப்பட்டுள்ளது. முடிவில் ஏயின் வெளி முனையானது ஒரு நெம்புகளுடன் இணைக்கப்பட்டிருக்கும். செட்டிங் திருகுடன் இணைக்கப்பட்டிருக்கும். இது 0 நிலைக்கு செய்ய பயன்படுத்தப்படுகிறது. ஒரு ஸ்பிரிங் அமைப்பு, ஒரு ஹேர் ஸ்பிரிங்கிறது ரொம்ப மெல்லிய ஸ்பிரிங்கா இருக்கும். இந்த மெல்லிய ஸ்பிரிங்ல தான் அந்த பாஸ்பர் வெண்கலத்திலான அந்த ஸ்பிரிங் அந்த முள்ளு சேர்றத அல்லது 0 நிலையத்துக்கு கொண்டு வரதை செயல்படுத்துறத ஸ்பிரிங் கட்டுப்பாடுன்னு சொல்றது, வில் கட்டுப்பாடுன்னு சொல்றோம். இந்த படத்துல பாக்குறது அதான் அந்த வில் கட்டுப்பாடு. அந்த கீழே இருக்கு ஸ்பிரிங், அந்த ஹேர் ஸ்பிரிங்கிறது கீழே இருக்கு. அந்த ஹேர் ஸ்பிரிங் கட்டுப்படுத்துறதா அந்த இந்த முள்ளு மேலே அல்லது கீழே, அதாவது 0 இருந்து நமக்கு தேவையான என்ன அளவோ அந்த அளவை காட்டுறது இந்த இதுதான் ஸ்பிரிங் கட்டுப்பாடு, வில் கட்டுப்பாடுன்னு சொல்லக்கூடிய அந்த விசை. ஈர்ப்பு விசை கட்டுப்பாடு. ஈர்ப்பு விசை கட்டுப்பாடுங்கிறது இம்முறையில் இரு எடைகள் ஒன்றுக்கொன்று செங்குத்தாக இணைக்கப்பட்டுள்ளன. கட்டுப்படுத்தும் விசையை உருவாக்கவும் மற்றும் குறிமுல்லை 0 நிலையை கொண்டு வருவதற்கும் இந்த கட்டுப்படுத்தும் எடையை முல்லை சமன் செய்வதற்கும் சமப்படுத்தும் எடையை அமைக்கப்பட்டுள்ளது. ஒரு எடை மாதிரி ஒரு சின்ன அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்கும். அந்த எடையை வச்சு இந்த முல்லை கட்டுப்படுத்து ஈர்ப்பு விசை கட்டுப்பாடுங்கிறது. எல்லாமே உள்ள இயங்குறது, அந்த மீட்டருக்கு உள்ள செயல்பாடு நடக்கிறத பத்தி பேசிட்டு இருக்கிறோம். அது பார்த்தோம்னா இந்த மாதிரி இருக்கும். இப்ப இந்த ஆரோ போட்டு காட்டி இருக்கிறது அந்த எடை அட்ஜஸ்ட்மெண்ட் வச்சிருப்பாங்க. இந்த சின்ன எடை அட்ஜஸ்ட் பண்ண ஈர்ப்பு விசை அந்த முள்ள கட்டுப்படுத்திக்கிட்டு இருக்கும். ஏற்கனவே பார்த்தது ஸ்பிரிங், இது எடையை வச்சு கட்டுப்படுத்திட்டு இருப்பாங்க. ஈர்ப்பு விசை அந்த எடை எந்த பக்கம் போகுது அப்படிங்கறத வச்சு இந்த முள்ளு கட்டுப்பாட்டுல இருக்கும். இதோட போதும். இதோட பகுதி 1 முடிஞ்சிருக்கு. பகுதி 2 நம்ம அடுத்த கிளாஸ்ல பார்ப்போம். தேங்க்யூ.